वणकम नमस्कार, मैं मोहन हूँ। ये अभिषेक एजुकेशन चैनल है। आप लोग कैसे हैं? मैं ठीक हूँ। हिंदी बोलने के लिए मेरे चैनल को सब्सक्राइब करें। இதுபோல் சிறு சிறு வாக்கியங்கள் அமைச்சு நீங்களும் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் தினம் ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஈஸியாகவும் சீக்கிரமும் கற்க முடியும். இன்னைக்கு வீடியோவில் ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் டென்ஸில் ரூட் வெர்பு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் டென்ஸை பொறுத்தளவுக்கு ரூட் வெர்பு கூட டைரெக்டாக ஹெல்பிங் வெர்பை ஆட் பண்ணால் போதும். சப்ஜெக்ட் ப்ளஸ் ரூட் வெர்ப் ப்ளஸ் ஹெல்பிங் வெர்ப். இந்த ஹெல்பிங் வெர்ப் வந்து புதுசாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே பி வெர்பில் பார்த்த ஹெல்பிங் வெர்பை இதில் ஆட் பண்ணக்கூடாது. இந்த ஹெல்பிங் வெர்ப் வந்து ஆண்பால் பெண்பாலுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இதனால் ஞாபகத்தில் வச்சுங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரூட் வெர்ப் மட்டும்தான் ஆண்பால் பெண்பாலுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஹெல்பிங் வெர்ப் காமனாக இருக்கும், ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் காமனாக இருக்கும். ஆனால் இங்கே ஹெல்பிங் வெர்பு ஆண்பால் பெண்பால் பன்மைக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இதனால் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ என்னென்ன ஹெல்பிங் வெர்பு ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான், மே, இதோட ஹெல்பிங் வெர்பு ஆண் சொல்லும்போது ஊங்கா, பெண் சொல்லும்போது ஊங்கி. நாங்கள், ஹம், தாங்கள், ஆப், இவர்கள், ஏ, அவர்கள், வே, இது எல்லாத்துக்குமே ஹெல்பிங் வெர்பு ஆணை குறிக்கும்போது ஏங்கே, பெண்ணை குறிக்கும்போது ஏங்கி. நீங்கள், தும், இதோட ஹெல்பிங் வெர்பு ஆணை சொல்லும்போது ஓகே, ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும்போது ஓகி. இவன், ஏ, அவன், ஓ, நீ, து, இது, ஏ, அது, ஓ, இது எல்லாத்துக்குமே ஹெல்பிங் வெர்பு ஆணை குறிக்கிறதால ஏகா. இவள், ஏ, அவள், ஓ, நீ, து, இது, ஏ, அது, ஓ, இது எல்லாமே பெண்ணை குறிக்கும்போது ஏகி. ஃபியூச்சர் டென்ஸில் சென்டென்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஹெல்பிங் வெர்பு மெயின் வெர்ப் கூட சேரும்போது எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு எழுத்து வார்த்தைகள் ஆ, ஜா, கா, கா, இது போல் வார்த்தைகள் மற்றும் வார்த்தையோட கடைசி எழுத்து நெடில்ல முடிகிற மாரி வரக்கூடிய வார்த்தைகள் தபா, புலா, பனா, இது போன்ற வார்த்தைகள். இது ரெண்டுத்துக்குமே ஹெல்பிங் வெர்பை நம்ம ஆட் பண்ணும்போது டைரெக்டாக அப்படியே வரும். ரூட் வெர்போட கடைசி எழுத்து சேஞ்ச் ஆகாது, டைரெக்டாக அந்த ஹெல்பிங் வெர்பு அப்படியே ஆட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆ ப்ளஸ் ஊங்கா, ஆ ஊங்கா, அப்படியே டைரெக்டாக வருது பாருங்கள். ஆ ஊங்கா, ஆ ஊங்கி. ஜா ப்ளஸ் ஏங்கே, ஜா ஏங்கே, ஜா ப்ளஸ் ஏங்கி, ஜா ஏங்கி. அதேமாரி தான் வார்த்தையோட கடைசி எடுத்து நெடிலில் வர்ற வார்த்தைகளை பார்க்கும்போது புலா ப்ளஸ் ஓகே, புலா ஓகே, புலா ஓகி. பனா ப்ளஸ் ஏகா, பனா ஏகா, பனா ப்ளஸ் ஏகி, பனா ஏகி. அந்த ஹெல்பிங் வெர்பு முழுசாக அப்படியே டைரெக்டாக ஆட் ஆகிடும். இதெல்லாம் நான் வச்சுங்க. அடுத்தது வார்த்தையோட கடைசி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்ததுன்னா அது கூட நம்ம ஹெல்பிங் வெர்பு சேர்க்கும்போது ரூட் வெர்போட கடைசி எழுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல் ப்ளஸ் ஊங்கா, இந்த இல்லும் ஊவும் சேர்ந்து லூவாக மாறும். கோலூங்கா. கோல் ப்ளஸ் ஊங்கி, கோலூங்கி. டூண்ட் ப்ளஸ் ஓகே, இட்டும் ஓவும் சேர்ந்து டோவாக மாறும்.
டூன் டோகே, டூன்ட்டு ப்ளஸ் ஓகி, டூன் டோகி. அடுத்தது கரீத் ப்ளஸ் ஏங்கே, அந்த இதுவும் ஏவும் சேர்ந்து தேவா மாறும், கரிதேங்கே. கரீத் ப்ளஸ் ஏங்கி, கரிதேங்கி. அடுத்தது பாத்கர் ப்ளஸ் ஏகா, அந்த இரும் ஏவும் சேர்ந்து ரேவா மாறிடும், பாத் கரேகா. பாத்கர் ப்ளஸ் ஏகி, பாத் கரேகி. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதுபோல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 100 ரூட் வெர்ப் கூடவும் இந்த ஹெல்பிங் வெர்ப் எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ரூட் வெர்ப் எடுத்துப்போம். உதாரணத்துக்கு வா, வா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆ, இது நமக்கு தெரியும். இந்த ஆ அப்படின்ற ஒரு ரூட் வெர்பு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரியும் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரே வெர்பை வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வருவேன் ஒரு ஆண் சொல்லும்போது மே ஆவுங்கா, மே ஆவுங்கா. இதே பொண்ணு சொல்லும்போது மே ஆவுங்கி, மே ஆவுங்கி. நாங்கள் வருவோம், ஹம் ஆயேங்கே, ஹம் ஆயேங்கே. இதுவே பெண்கள் சொல்லும்போது ஹம் ஆயேங்கி, ஹம் ஆயேங்கி. நீ வருவாய் ஒரு பையனை பார்த்து சொல்லும்போது து ஆயேகா, து ஆயேகா. இதே ஒரு பொண்ணை பார்த்து சொல்லும்போது து ஆயேகி, து ஆயேகி. நீங்கள் வருவீர்கள், தும் ஆவோகே, தும் ஆவோகே. இதே ஒரு லேடியை பார்த்து சொல்லும்போது தும் ஆவோகி, தும் ஆவோகி. தாங்கள் வருவீர்கள், ஆப் ஆயேங்கே, ஆப் ஆயேங்கே. இதே ஒரு லேடியை பார்த்து சொல்லும்போது ஆப் ஆயேங்கி, ஆப் ஆயேங்கி. இவன் வருவான், ஏ ஆயேகா, ஏ ஆயேகா. இவள் வருவாள், ஏ ஆயேகி, ஏ ஆயேகி. இது வரும், இது ஆண்பாலை குறிக்கும்போது ஏ ஆயேகா, ஏ ஆயேகா. இது வரும் பெண்பாலை குறிக்கும்போது ஏ ஆயேகி, ஏ ஆயேகி. அவன் வருவான், ஓ ஆயேகா, ஓ ஆயேகா. அவள் வருவாள், ஓ ஆயேகி, ஓ ஆயேகி. அது வரும் ஒரு ஆண்பாலை குறிக்கிச்சுன்னா ஓ ஆயேகா, ஓ ஆயேகா. அது வரும் இதுவே ஒரு பெண்பாலை குறிச்சதுன்னா ஓ ஆயேகி, ஓ ஆயேகி. இவர்கள் வருவார்கள், ஏ ஆயேங்கே, ஏ ஆயேங்கே. இதே லேடிஸை பார்த்து சொல்லும்போது ஏ ஆயேங்கி, ஏ ஆயேங்கி. அவர்கள் வருவார்கள், வே ஆயேங்கே, வே ஆயேங்கே. இதே லேடிஸை பார்த்து சொல்லும்போது வே ஆயேங்கி, வே ஆயேங்கி. அடுத்தது இது போலவே இன்னொரு சென்டென்ஸை வச்சு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் நாளைக்கு சென்னை போவேன், मैं कल चेन्नई जाऊंगा, मैं कल चेन्नई जाऊंगा. இதை ஒரு பொண்ணு சொல்லும்போது मैं कल चेन्नई जाऊंगी, मैं कल चेन्नई जाऊंगी. நாங்கள் நாளைக்கு சென்னை போவோம், हम कल चेन्नई जाएंगे, हम कल चेन्नई जाएंगे. இதே லேடிஸ் சொல்லும்போது हम कल चेन्नई जाएंगी, हम कल चेन्नई जाएंगी. நீ நாளைக்கு சென்னை போவாய், तू कल चेन्नई जाएगा, तू कल चेन्नई जाएगा. இதே ஒரு பொண்ணை பார்த்து சொல்லும்போது
तू कल चेन्नई जाएगी, तू कल चेन्नई जाएगी. நீங்கள் நாளைக்கு சென்னை போவீர்கள். तुम कल चेन्नई जाओगे, तुम कल चेन्नई जाओगे. இதே ஒரு பொண்ணை பார்த்து சொல்லும்போது तुम कल चेन्नई जाओगी, तुम कल चेन्नई जाओगी. தாங்கள் நாளைக்கு சென்னை போவீர்கள். आप कल चेन्नई जाएंगे, आप कल चेन्नई जाएंगे. இதே ஒரு பொண்ணை பார்த்து சொல்லும்போது आप कल चेन्नई जाएंगी, आप कल चेन्नई जाएंगी. இவன் நாளைக்கு சென்னை போவான். ये कल चेन्नई जाएगा, ये कल चेन्नई जाएगा. இவள் நாளைக்கு சென்னை போவாள். ये कल चेन्नई जाएगी, ये कल चेन्नई जाएगी. அவன் நாளைக்கு சென்னை போவான். वो कल चेन्नई जाएगा, वो कल चेन्नई जाएगा. அவள் நாளைக்கு சென்னை போவாள். वो कल चेन्नई जाएगी, वो कल चेन्नई जाएगी. ராஜா நாளைக்கு சென்னை போவான். ராஜா कल चेन्नई जाएगा, ராஜா कल चेन्नई जाएगा. ராணி நாளைக்கு சென்னை போவாள். ராணி कल चेन्नई जाएगी, ராணி कल चेन्नई जाएगी. இவர்கள் நாளைக்கு சென்னை போவார்கள். ये कल चेन्नई जाएंगे, ये कल चेन्नई जाएंगे. இதையே லேடிஸ் பார்த்து சொல்லும்போது ये कल चेन्नई जाएंगी, ये कल चेन्नई जाएंगी. அவர்கள் நாளைக்கு சென்னை போவார்கள். वे कल चेन्नई जाएंगे, वे कल चेन्नई जाएंगे. இதே லேடிஸ் பார்த்து சொல்லும்போது वे कल चेन्नई जाएंगी, वे कल चेन्नई जाएंगी. அடுத்தது இதிலே நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ் சென்டென்ஸ் மட்டும் இல்லை, எஸ்ஆர் டைப்பில் பாசிட்டிவ் நெகட்டிவ், கொஸ்டின் வார்த்தையை பயன்படுத்தி பாசிட்டிவாக கேள்வி கேட்குறது, கொஸ்டின் வார்த்தையை பயன்படுத்தி நெகட்டிவாக கேள்வி கேட்குறது. இது எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பார்த்தோமோ சேம் ஃபார்மெட் தான், மாறவே மாறாது. எல்லா டென்ஸும் ஒரே மாதிரி தான் வரும். அதனால் அந்த எந்த கன்ஃபியூஷனும் நமக்கு வர தேவையில்லை. ஓகே, இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் நாளைக்கு உன்னை சந்திக்க மாட்டேன். மே கல் துஜே நகி மிலூங்கா, மே கல் துஜே நகி மிலூங்கா. நான் மேல் வெர்ஷன் மட்டும் சொல்கிறேன், ஃபீமேல் வெர்ஷனை நீங்கள் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. நாங்கள் நாளைக்கு அசைவம் சாப்பிட மாட்டோம். ஹம் கல் நான்வெஜ் நகி காயேங்கே, ஹம் கல் நான்வெஜ் நகி காயேங்கே. இவன் நாளைக்கு டான்ஸ் ஆட மாட்டான். ये कल नहीं नाच करेगा, ये कल नहीं नाच करेगा. இவள் நாளைக்கு டான்ஸ் ஆட மாட்டா. ये कल नहीं नाच करेगी, ये कल नहीं नाच करेगी. அவன் நாளை பாட மாட்டான். वो कल नहीं गाएगा, वो कल नहीं गाएगा. அவள் நாளை பாட மாட்டாள். वो कल नहीं गाएगी, वो कल नहीं गाएगी. அவர்கள் நாளைக்கு வேலை செய்ய மாட்டார்கள். वे कल काम नहीं करेंगे, वे कल काम नहीं करेंगे. அடுத்தது இன்டராகேட்டிவ் எஸ் ஆர் நோ டைப்பில் எப்படி கொஸ்டின் வருது அப்படின்னு பற்றி பார்க்கலாம். நீ என்னுடன் விளையாடுவாயா? क्या तू मेरे साथ खेलेगा, क्या तू मेरे साथ खेलेगा. நீங்கள் நாளைக்கு அவனை பார்ப்பீர்களா? क्या तुम कल उसे देखोगे, क्या तुम कल उसे देखोगे. தாங்கள் எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுப்பீர்களா? क्या आप मुझे हिंदी सिखाएंगे, क्या आप मुझे हिंदी सिखाएंगे. அவர் கடையை திறப்பாரா? क्या वो दुकान खोलेगा, क्या वो दुकान खोलेगा. ராணி ஆங்கிலம் பேசுவாளா? क्या रानी अंग्रेजी बोलेगी,
क्या रानी अंग्रेजी बोलेगी, ஆங்கிலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் அங்கிரேசி. நம்ம இந்த வேர்டு மறந்துட்டால் கூட இங்கிலீஷ்னே சொல்லிக்கலாம். நம்ம எப்படி தமிழில் இங்கிலீஷ்னு சொல்கிறோமோ அதேமாதிரி ஹிந்திலையும் இங்கிலீஷ்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம் அங்கிரேசி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அவர்கள் என் வீட்டில் தங்குவார்களா, क्या वे मेरे घर पे रहेंगे, क्या वे मेरे घर पे रहेंगे. அடுத்தது இன்டராகேட்டிவ்ல நெகட்டிவ் क्वेश्चन பார்க்கலாம். நீங்கள் என்னுடன் வரமாட்டீர்களா, क्या तुम मेरे साथ नहीं आओगे, क्या तुम मेरे साथ नहीं आओगे. ராஜா இந்த வேலையை முடிக்க மாட்டானா, क्या राजा इस काम को पूरा नहीं करेगा, क्या राजा इस काम को पूरा नहीं करेगा. இவர்கள் இங்கே உட்கார மாட்டார்களா, क्या ये यहाँ नहीं बैठेंगे, क्या ये यहाँ नहीं बैठेंगे. அவர்கள் பஸ்ஸில் பயணம் செய்ய மாட்டார்களா, அவங்க பஸ்ஸெல்லாம் வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்போம். அதுக்கு வந்து क्या वे बस से यात्रा नहीं करेंगे, क्या वे बस से यात्रा नहीं करेंगे. அடுத்தது கேள்வி வார்த்தைகளை பயன்படுத்தி எப்படி சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் அடுத்த வருடம் எவ்வளவு பணம் சம்பாதிப்பீர்கள், நீங்கள் அடுத்த வருடம் எவ்வளவு பணம் சம்பாதிப்பீங்க. तुम अगले साल कितने पैसे कमाओगे, तुम अगले साल कितने पैसे कमाओगे. தாங்கள் எப்போது புதிய கார் வாங்குவீங்க, தாங்கள் எப்போது புதிய கார் வாங்குவீர்கள். आप नई कार कब खरीदेंगे, आप नई कार कब खरीदेंगे. அவன் நாளைக்கு என்ன கொண்டு வருவான், वो कल क्या लाएगा, वो कल क्या लाएगा. அவள் எப்படி இந்த விளையாட்டை ஜெயிப்பாள், वो इस खेल को कैसे जीतेगी, वो इस खेल को कैसे जीतेगी. அவர்கள் எந்த ஹோட்டலில் தங்குவார்கள், वे किस होटल में रहेंगे, वे किस होटल में रहेंगे. அடுத்தது கொஸ்டின் வேர்ட்ஸை வச்சு எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீ ஏன் நாளைக்கு ஸ்கூல் போக மாட்டாய், तू कल क्यों स्कूल नहीं जाएगा, तू कल क्यों स्कूल नहीं जाएगा. நீங்கள் அடுத்த மாதம் அலுவலகத்திற்கு ஏன் வரமாட்டீர்கள், நீங்கள் அடுத்த மாதம் ஆஃபீஸுக்கு ஏன் வரமாட்டீங்க. तुम अगले महीने ऑफिस क्यों नहीं आओगे, तुम अगले महीने ऑफिस क्यों नहीं आओगे. தாங்கள் எந்த வேலையை செய்ய மாட்டீங்க, आप कौन सा काम नहीं करेंगे, आप कौन सा काम नहीं करेंगे. அவன் ஏன் ஏசி ரூமில் தூங்க மாட்டான், वो एसी कमरे में क्यों नहीं सोएगा, वो एसी कमरे में क्यों नहीं सोएगा. அவர்கள் ஏன் அடுத்த படத்தில் நடிக்க மாட்டார்கள், वे अगली फिल्म में अभिनय क्यों नहीं करेंगे, वे अगली फिल्म में अभिनय क्यों नहीं करेंगे. ஓகே, இன்னைக்கு பார்த்தது எல்லாத்தையும் வழக்கமான நோட்டில் எழுதி வச்சுங்க. ஒரு தடவை 2 தடவை நல்லா உச்சரித்து பாருங்கள், சொல்லி பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த 100 வெறுப்பு கூடயும் இந்த ஹெல்பிங் வெறுப்பை ஆட் பண்ணி ஃபியூச்சர் டென்ஸ்க்கு தகுந்த மாதிரி சொல்லி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தன்யவாத்.